இன்னுமே நிறைய பேர் வந்து இந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 250R வாங்கலாமா வேணாமான்ற ஒரு கன்ஃபியூஷனில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணுறீங்க அண்ட் கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. என்னை கேட்டால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நீங்கள் உண்மையிலே எனக்கு வந்து ஒரு 150 ஈஸியாக அச்சீவ் ஆகணும், டாப் ஸ்பீடெல்லாம் பர்ஃபார்மன்ஸ்க்காகவே ஒரு வண்டி பார்க்குறேன்னா நீங்கள் பெட்டர் வேறு எதனா டியூக் 390 இல்லை மற்ற அதுக்கு ரிலேட்டிவான பைக்ஸ் டாமினார் இல்லைனா ட்ரைன் 400 அந்த மாதிரி பைக்ஸ்லாம் நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு 120 130 ஈஸியாக புஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் புஷ் பண்ணும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் புஷ் பண்ணாது. அந்த ஒரு டாப் ஸ்பீடை வந்து அவ்வளோ குவிக்காலாம் அச்சீவ் ஆகாது. நீங்கள் வேணால் ஒரு 140 ஈஸியாக சாலிடாக அச்சீவ் பண்ணிடலாம். அதுக்கு மேலெல்லாம் ஸ்லோவாக தான் அச்சீவ் ஆகும். நான் வந்து 3000 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் எனக்கு எந்த இஷ்யூவும் ஆகலை. நிறைய பேர் வந்து இஷ்யூ ஆகும், இன்ஜின் சவுண்ட் வருது, ஆயில் லீக் ஆகும், ஃபோர்க்கில் ஆயில் லீக் ஆகுது, இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸ்மூத்தாக தான் ரைட் பண்ணிகிட்ருக்கேன். நான் சிட்டியில் தான் ஓட்டிகிட்ருக்கேன். இன்னும் எந்த ஆஃப் ரோடும் ட்ரை பண்ணல. ஜஸ்ட் பார்த்து பொறுமையாக ஓட்டிகிட்ருக்கேன். நீங்களும் பார்த்து பொறுமையாக ஓட்டுங்க, எந்த இஷ்யூவும் வராது. ரொம்ப ரஃப்பாக ஒரு சில பேர் ஓட்டியிருக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வந்திருக்கலாம். அந்த மாதிரி யாருக்காவது இஷ்யூ வந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதையும் ஒரு வீடியோவாக மேக் பண்ணலாம்.